தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புத்தகங்களை பற்றி பொதுவாக சொல்வார்கள் மேலை நாடுகளிலே, புக் பார் எவர், புக் பார் ஹவர். எப்போதும் நம்முடன் இருந்து வழிகாட்டும் ஒரு நல்ல நூலை இந்த புக் பார் எவர், எப்போதும் அது நம்மோடு இருப்பதற்காக அந்த சொல்கிறார்கள். புக் பார் ஹவர் என்பது ரயில் பயணங்களின் போது அல்லது பயணங்களின் போது நாம் வாங்கி படித்துவிட்டு அங்கேயே விட்டுவிட்டு செல்கின்ற ஒரு புத்தகத்தை தான் அப்படி புக் பார் ஹவர் என்று சொல்வார்கள். அது சிறு மகிழ்ச்சியை தருமே தவிர எப்போதும் நம்முடன் தொடர்ந்து வருவதற்கான தகுதியை பெற்ற ஒரு முழு நூலாக அது இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. என்றோ எழுதப்பட்ட நம்முடைய சங்க இலக்கியங்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது புக் பார் எவர் என்ற தலைப்பின் கீழே தான் வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வியலுக்குள்ளும் புதைந்து கிடக்கின்ற அகம் புறம் என்ற அந்த இரு சக்திகளையும் அது அடையாளப்படுத்துகின்ற காரணத்தால், அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதால் தான் அது தமிழனோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தமிழை உணர்ந்த இந்த உலக மக்கள் அனைவரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, மேல்கணக்கு, 50 காப்பியங்கள், 5 சிறு காப்பியங்கள் என்றெல்லாம் பகுத்து வைத்திருக்கும் தமிழ் அதன் அடிநாதமாய் நீதி நூல்களையும் இன்றல்ல அன்றே படைத்து வைத்திருக்கின்றது. கண்ணு கெட்டாத காலத்திலேயே 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒவ்வொரு தனி மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த பாதையில் சென்றால் அவன் பாதையில் பழுது இருக்காது, அவன் வாழ்வில் எந்த விதமான துர்பாக்கியமான நிகழ்ச்சிகளும் இருக்காது என்பதை அடையாளப்படுத்துகின்ற விதமாகத்தான் நீதி நூல்களை அன்றே நம் முன்னோர்கள் நமக்கு தந்து சென்றிருக்கின்றார்கள். திருவள்ளுவர் தந்த திருக்குறளும் நாலடியாரும் மட்டும் நீதியை சொல்லவில்லை. ஔவையின் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நூல்களும், குமரகுருவரின் நீதி நெறி விளக்கமும், அதிவீரராம பாண்டியனின் கொன்றை வேந்தனும், அதிவீரராம பாண்டியனின் வெற்றி வேட்கையும், உலகநாதரின் உலக நீதியும், சிவபிரகாசரின் நன்னெறியும், நம்மை முனைப்பாடியாரின் அறநெறிச்சாரமும் நம்மை அன்றே நல்வழி பாதைக்கு அழைத்து செல்கின்ற நீதி நூல்களாக அமைந்திருக்கின்றது. நீதி வெண்பா போன்ற நூல்கள் எல்லாம் அன்றே வாழ்க்கை கடலில் தத்தளிக்கும் கலங்களுக்கு கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டி கொண்டிருந்திருக்கிறது. அன்றும் சரி, இன்றும் சரி, கதைகளாக இருந்தாலும் சரி, நாடகங்களாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, இந்த நீதி நூல்களில் இருந்து ஏதோ ஒரு ஒற்றை வரியைத்தான் அவை போதனைகளாக இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்றது. அப்படி தந்த வேளைத்தான் பிற மொழிகளும் தன்னுடைய பாணியில் அதை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இன்று சமூக நீதி, சமநீதி என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அன்றே சமநீதி என்ற சொல்லுக்கு நடுவுநிலவை தவறாமை என்ற ஒரு பார்வையோடு அவ்வை அழகாக சொன்னால், ஏராளமான வார்த்தைகளை பயன்படுத்தியல்ல, 2 சொற்களை கொண்டு ஓரம் சொல்லேல். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை, எவ்வளவு ஒரு ஆழமான செய்தியை தமிழில் 2 சொற்களில் சொல்ல முடிகிறது என்றால் அது தமிழால் மட்டும்தான் முடியும். பொதுவாக நாம் மனிதர்கள் ஒரு இளையவர் முதியவரிடம் சடசடவென்று பேசும்போதும் நான் இப்படித்தான் செயல்படுவேன், என்னுடைய பார்வை இப்படித்தான், எதை பற்றியும் கவலை இல்லை என்று அவன் முரட்டுத்தனமாக பேசும்போது பெரியவர்கள் என்ன சொல்வார்கள்? சடசடவென்று பேசாதேப்பா, கோபமாக பேசாத, அப்படிலாம் சொல்லி ஆலோசனை சொல்வார்கள். ஆனால் அவ்வை அன்றே மிக அழகாக சொன்னார், வெட்டன பேசே, எதையுமே 2 துண்டாக இருக்கிற மாதிரி பேசாத, அது நல்ல முறையாக பேசு என்று சொன்னதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதே மாதிரி பெரியவர்களை எதிர்த்து பேசாதே என்று வரைக்கும் வாது
முற்கூறேன். பெரியவர்களை எதிர்த்து பேசுபவர்களை, பெரியவர்களின் கருத்துக்களை மறுக்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த கருத்துக்களையும் மறுக்கும்போது அதில் ஒரு நாகரிகமும் ஒரு நளினமும் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் முரட்டுத்தனமாக தன்னுடைய மறுப்புகளை பதிவு செய்யும் போது அவ்வை சொல்கிறார், மாது முற்கூறேல். பெரியவர்களை எதிர்த்து பேசும்போது கூட ஒரு சரியான சொல்லாடலை பயன்படுத்தி நீ செய், நீ உன் இஷ்டத்திற்கு செய்யாதே என்று சொல்வதாகத்தான் சொல்கிறேன். தமிழ் சொல்லுகின்ற நீதியை, தமிழ் சொல்லுகின்ற நீதியின் பாதைகளை இந்த உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் வாங்கித்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே சொல்லி இன்னும் நான் உங்களோடு தொடர்ந்து பேசுவேன். வாய்ப்புக்கு நன்றி.